வணக்கம் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம் வாங்க. இப்போ சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற 25வது படத்தை டைரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற 25வது படத்துடைய பூஜை நடந்திருக்கு. இந்த படத்தை நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன சூரனை போற்று, இறுதி சுற்று மாதிரியான சூப்பரான படங்களை டைரக்ஷன் பண்ண சுதா கொங்கரா தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் முக்கியமான ரோல்லையும் அகர்வாவும் நடிக்க போகிறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பூஜையில் அவங்க ரெண்டு பேருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவியும் ஆக்டர் அகர்வா இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீலேலா நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ SK25 சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் விடுதலை பாகம் 2. படத்தில் இருந்து வில்லேஜ் செட் மேக்கிங் வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விடுதலை பாகம் 2 படம் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 5 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பாலகிருஷ்ண பாலையா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தாகு மகாராஜா. இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் த ரேஞ்ச் ஆஃப் தாகு அப்படிங்கிற இந்த சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2025 ஜனவரி 12 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ மூவிஸ்லேருந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் மார்வலில் கிரீன் அல்க்கு மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த படம் மூலிமா மார்வலில் ரெட் அல்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த படம் 2025 பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சிங்கப்பூரில் யுவன் சங்கர் ராஜாவோட லைவ் கான்சர்ட் நடந்துச்சு. இதில் இப்போ STR சிம்பு அவர்களும் கலந்துக்கிட்டு யுவனோடு சேர்ந்து பாடியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை ஏகே நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி படத்தில் நம்ம தலை ஏகேவோட போர்ஷனுக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினும், என்னுடைய நீண்ட நாள் கனவு இப்போ நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அப்படின்னு போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு நியூ ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம தலை ஏகே இந்த படத்தில் 3 வித்தியாசமான கெட்டப்பில் நடிப்பார் போல. ஏற்கனவே இந்த 2 கெட்டப் ஃபோட்டோவையும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம தலை ஏகே ரொம்பவே ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் விண்டேஜ் லுக்கில் இருக்கிற மாதிரியான கெட்டப்லையும் நடிச்சிருப்பார் போல. அந்த லுக்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால குட் பேட் அக்லி படம் மே மந்த் சம்மர் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ண டார்கெட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. RJ பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தில் த்ரிஷா நடிக்கிறதா நேற்று மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷுடைய பேரா நடிச்சிருந்த ஆக்டர் சுவாசிகா சூர்யா 45 படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் இந்திரன் அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா 45 படத்தில் யோகி பாபா அவர்களும் நடிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மோகன்லால் அவரே ஹீரோவை நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பேரோஸ். இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் காந்தி. இந்த படம் 2025 ஏப்ரல் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வீடியோவே செம்ம மாசாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் உன்னி முகுந்தன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மார்க்கோ. இந்த படம் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இந்த படம் 10 நாளில் 1292 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு படமே இவ்வளோ கம்மியான நாளில் இவ்வளோ வசூல் அடிச்சதே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் புஷ்பா படம் இன்னும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பெல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியோட ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.